இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும், ஆர் கே செல்லுமணி ஆகட்டும், இருவருக்கும் அந்த நண்பர் பேரரசு ஆகட்டும், அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்துல திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதையை என்கிட்ட சொல்லும் போது நான் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன். ஷூட்டிங்ல இருக்கும்போது என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திரும்ப என்ன ட்ரை பண்றாங்க. திரும்ப நான் வேண்டாம்னு சொல்றேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டைரக்டர் பின்னால இருக்காரு. ஸோ திரும்ப என்ன ட்ரை பண்றாங்க. திரும்ப நான் லைன் ஃபுல்லா கேட்கறேன், ஒரு தடவை ஃபுல்லா கேட்கறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்ட படம் தான் இன்னைக்கு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இங்க எல்லாம் பாக்குற படம் இன்றைக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன அணுகும் போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் கேட்ட சம்பளம் எனக்கு சம்பளம் கொடுத்துருவீங்க, எனக்கு சரி ஓகே. அதே போல என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, இந்த 24 கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நீங்க சம்பளம் கரெக்டா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கு இல்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை. அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க, காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அவர் அவருக்கும் எனக்கும் ஆர் கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள்.